சௌந்தர்யா ஆளை பார்க்கவே முடியல. கொஞ்சம் வீட்டுல வேலைங்க. ஆனா இங்கதான் இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னைக்குதான் நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா? அப்படி என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு தோசையும் வெங்காய சட்னி தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் புதுசா ட்ரை பண்ணேன், அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன், சொல்லுங்க. ரொம்ப ஈஸி தான். எப்படி தக்காளி சட்னி வைப்பீங்களோ அதே மாதிரி தான் நீ எடுத்துக்கிறணும். ஒண்ணுமே கிடையாது. இப்ப தக்காளி சட்னிக்கு தக்காளி அதிகமா எடுத்துப்போம், அதே மாதிரி வெங்காயத்தை அதிகமா எடுத்துக்கணும், தக்காளியை கட் பண்ணிடணும். என்னென்ன செய்யணும்னா, கொஞ்சம் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமா வந்து உளுந்த பருப்பு கடலை பருப்பு போட்டுட்டு வெங்காயம் கிட்டத்தட்ட 10ஆவது எடுத்துக்கிறணும். 10 எடுத்துக்கிட்டு கருவேப்பிலை புதினா இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டுக்கோங்க. எதனால 10 வெங்காயம் எடுக்கிறோம்? ஏன்னா இது வெங்காய சட்னியில தக்காளி வந்து நம்ம வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுக்காக தக்காளி சட்னி. இது வெங்காயம் தான், அந்த புளிப்பு சேர்றதுக்காக கொஞ்சமா நெல்லிக்காய் சைஸ்ல கொஞ்சம் புளி மட்டும் சேர்த்துக்கோங்க. 10 வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் பேஸ்டா போடாம இஞ்சி பூண்டை வந்து அரைச்சு சும்மா போட்டாலும் சரி, இல்லை கட் பண்ணி போட்டாலும் சரி. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி, தேங்காய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது தேவையில்லை, அவ்வளோதான். இதை மட்டும் வதக்கிட்டு கொஞ்சம் இறக்கி ஆற வச்சு நீங்கள் அரைச்சி தாளிச்சாலே போதும். வெங்காய சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சட்னியை விட இது தூக்கலாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி வேணா பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்க. சரி ஓகே. ட்ரை பண்ணி பார்த்து ரிசல்ட் உங்களுக்கு. சரி ஓகே, ட்ரை பண்ணி